நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் சனி வக்கரம் 17/6/2023 சனிக்கிழமை இரவு 9:49 முதல் 4/11/2023 சனிக்கிழமை பகல் 1:38 வரை 141 நாட்கள் சனி வக்கரமாகி அமரப்போகும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி எல்லாம் ஒரு பலனை கொடுக்கும். சனி நம்ம கொஞ்சம் பயப்படுற கிரகம். அது குரு பெயர்ச்சின்னா ஒரு சந்தோஷம், ஏதோ குரு அள்ளி கொடுக்க போறாரு, சனி ஏதோ அள்ளி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு முதல்ல ஒன்ன புரிஞ்சுக்கணும். சனி கர்ம காரகன் என்று சொல்வதற்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்கக்கூடிய கர்மா. நம்ம அப்பா பாட்டன் அவர்கள் வைத்திருக்கிறது அம்மா வழி கர்மா, அப்பா வழி கர்மா. எல்லா கர்மாக்களும் நாம் செய்திருக்க கர்மாவின் பலனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திருந்தி நம்மளுடைய எண்ணங்கள் குணங்கள் மாறி இருந்ததுன்னா அதற்குரிய பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க. சனியை பத்தி நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. சரிங்களா? சரி. வக்கரம் அப்படின்னா ஒரு கிரகம் வானவெளியில் சில சமயம் பின்புறமாக ரிவர்ஸ்ல சுற்ற மாதிரி இருக்கும். உதாரணமாக செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் எப்போதும் தங்களுடைய ஓடு பாதையில் 90 டிகிரிக்குள்ளதான் தங்களுடைய சுழற்சியை மேற்கொள்ளும். தன்னுடைய சுற்றும் வேகம் அதற்கு விதிக்கப்பட்ட அந்த 90 டிகிரியை கடக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டதுன்னா தன் வேகத்தை குறைச்சிக்கும். குறைத்து ஏற்பட போகக்கூடிய அந்த இடைவெளியை சரி செய்வதற்காக பின்புறமாக சுழல தொடங்கும். பிறகு கொஞ்சம் பின்புறமாக சுற்றிட்டு மறுபடியும் பிறகு தொடரும். அந்த கிரகங்கள் அதன் பின்னாடி வரக்கூடிய கிரகங்கள் அதனுடைய சுழற்சிக்கு இடைவெளிக்கு வந்த பிறகு மீண்டும் முன்புறமாக சுழலும். பின் சுற்றலை தான் நம்ம வக்கரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். வக்கரம் என்பது ஒருவருடைய மனப்போக்கு, சிந்தனை, உணர்ச்சி முதலியவை சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒழுங்கு, நியாயம், நீதி இதுக்கெல்லாம் முதலியவற்றை திரிந்த நிலையில் மாறுபடும். அதனாலதான் வக்கர நிலையில் அவன் வக்கரம் புத்தி உடையவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அதுதான் அங்க இருக்கக்கூடியது. அப்ப அந்த ஒழுங்கு, நியாயம், நீதி இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. மாறுபட்ட வேறுபட்ட நிலையில் அவர்கள் செயல்படுவாங்க. அதே நேரத்துல சுபகிரகம் வக்கரமாக இருந்ததுன்னா பலன் கிடைப்பது தாமதமாகும். இங்க அசுப கிரகமான சனி பகவான் வக்கரம் அடையும் பொழுது அது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வக்கரகதியில் இருப்பதற்கு ஒரு பாடல் ஒன்று உண்டு. மந்தனவன் சனி பகவான், மந்தனவன் கதிமாறி திரிகின்ற போக்கில் தந்துவோம் இவ்வினை வக்கர நீதி, இத்துவமோ தாமதமோ கைப்பொருள் காணும், இத்தனை நாள் வேதனையில் வக்கர புத்தியில் உத்தமன் என ஒருவன் உரைத்திட இல்லை, நற்தவம் செய்தாலும் நம்பிக்கையோ அவன் இல்லை, ஏதேனும் கெட்ட குணம் ஒன்று ஒளிந்திருக்கும் அதிலேயே, நீச்சமது ஆகியும் கதிமாரியின் சுபபலன்கள் மாறும், மந்தனவன் மேஷ சனியில் வெற்றி கொண்ட நபரும் உண்டு, மகர சனியில் வக்கரகதியில் தோற்றவனும் உண்டு, நீச்சமது தன்மையனை பார்க்கத்தானே அம்சகதி நோக்கியவன் சொல்லி பார்த்தோம், கெடுபலன் குறைந்தவன் இருந்தல் நன்றே. இது வக்கர சனிக்கு உரிய பாடல். இந்த வக்கர சனியோடைய காலகட்டத்துல எந்த ஒரு காரியமும் தாமதமாகத்தான் செய்வீங்க. அது எந்த ராசியாக இருக்கட்டும், எந்த லக்னமாக இருக்கட்டும், கைப்பொருள் காணாம போகும். பலமே இல்லாமல் சனி இருந்தால் கெட்ட குணங்கள் நிறைய இருக்கும். மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சமாகிறார். அப்ப மேஷ சனி நீச்சமாகி இடமாக இருந்தும் அதில் வெற்றி கொண்டவர்களும் உண்டு. மகர சனி அது ஆட்சி 10ஆம் இடம் கர்மஸ்தானம், அதுல சனி அமர்ந்து தோற்றவரும் உண்டு.
மேஷத்தில் நீச்சமது நீச்சம்னு சொல்லாமல் அம்சத்தில் சனி பகவான் எங்கு இருக்கிறார் அதன் நிலைமை சொல்லாமல் ராசியில சொல்லாம அம்சத்தில் சனி பகவான் எங்கு இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். கெடுபலன் அதற்கு தகுந்த மாதிரி குறைந்து இருந்தால் நன்று. அம்சத்தில் சனி பகவான் அமர்ந்து இருக்க இடம் இதுதான் சனி பகவானுக்கு உரியது. ஏன்னா சனி ஒரு ராசியில 30 மாதம் இருப்பார். 2.5 வருடம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷத்துல ஒரு ஆண்டுக்கு 4 இல்ல 5 மாதங்கள் வக்ரகதியில் இருப்பார் சனி பகவான். ஏன் அப்படின்னா சூரியன் சனி பகவான் நின்ற வீட்டுக்கு 5ஆம் இடத்தில் வரும் பொழுது வக்ரகதி ஆரம்பிக்கும். சூரியன் சனி அமர்ந்திருக்க வீட்டுக்கு 9ஆம் இடத்திற்கு வரும் பொழுது வக்ரகதியை விட்டு நிவர்த்தி ஆகும். அப்ப 4-5 மாசம். இப்ப பாத்தீங்கன்னா ஆணி பிறந்த உடனே ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி என்ற 5 மாதங்கள் இந்த சூரிய பகவான் இந்த ராசிகளில் அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் என்கின்ற ராசிகளில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வக்ரகதியில் சனி பகவான் இருப்பார். அப்ப இப்படி இருக்கும் பொழுதே அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி இதுல கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார். ஏன்னா சனி அங்க ஏற்கனவே வக்ரகதியில் இருந்துகிட்டே இருக்காரு. அதனால அது கொஞ்சம் படுத்தும் இல்லையா. இப்ப இந்த வக்ரகதியில இருக்கும் பொழுது இந்த அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கலத்திர சனி, இந்த 7.5 சனி எல்லாம் கொஞ்சம் நல்ல பலனை கொடுப்பதற்கான பலன் உண்டு. அப்ப இந்த 6 ராசிகள் எந்தெந்த ராசின்னு பார்க்கலாம். இந்த 6 ராசிக்கு நற்பலன்களையும் சுமாரான பலன்களையும் கலந்து சனி பகவான் தரப்போகிறார் அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி. வாங்க அது எந்த ராசின்னு பார்க்கலாம். சரிங்களா? மேஷ ராசி நேயர்களே, இதுவரை சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்தாரு. இப்பயும் அங்கதான் இருக்காரு. ஆட்சி மூல திரிகோண வீட்டில் வக்கரமாக அமரும் பொழுது இது நாள் வரைக்கும் நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஏன் அப்படின்னா ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு. சனி பகவான் கோச்சாரத்தில் 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் வரக்கூடிய காலகட்டங்களில் நல்லது ஒரு பலனை உடனே நல்குவார் அப்படின்னு. ஏன்னா அவர் பார்க்கிற இடம் அது மாதிரி. அதனால பார்க்கிற இடத்தை கெடுப்பார் சனி பகவான். இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடங்கள் பழுதுபடும் அப்படிம்பாங்க. குரு பகவான் இருக்கிற இடத்தை பழுதடைய செய்து பார்க்கிற இடங்களை புனிதத்துவம் அடக்குவார் அப்படின்னு. அப்ப இதனால் வரைக்கும் அவர் மூல திரிகோண வீட்டில் அமர்ந்து உங்களுடைய 1ஆம் இடம் உங்க ராசி, அடுத்தது உங்களுடைய 5 குழந்தைகள், உங்களுடைய சுய புத்தி, உங்களுடைய பாட்டனாருக்கு உரிய கர்மஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம், அடுத்தது 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பாரு. இதனால் வரைக்கும் உங்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் இருந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இனிமேல் இந்த 141 நாட்கள் நல்ல பலனை கொடுக்கும். அது ஆணி மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்க பிள்ளைகள் நல்ல சுறுசுறுப்பாக படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை எதிராவது ஒரு காலேஜ்ல போய் சேர்றதா இருக்கட்டும். ஏன்னா 5ஆம் அதிபதி 3ல உட்கார்றாரு சூரிய பகவான். அப்படி உட்காரும் பொழுது சனியோட திரிகோண சந்திப்புலாம் அவர் சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கும் பொழுது இங்க ஆட்சி வக்ரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னிலை கொஞ்சம் இறங்கி வேலை பார்க்கும். அதாவது ரொம்ப பவரா வேலை பார்த்தது அப்படின்னா அதை கொஞ்சம் அடக்கி வாசிக்கும். இதனால் வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தது. இனிமேல் கொஞ்சம் சுமாரான பலன்களையே அங்க கொடுக்க போகிறார் சனி பகவான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில உங்க பிள்ளைகளுக்கு இதனால் வரைக்கும் இருந்த கல்வி தடை, திருமண தடை, இவற்றுக்கு எல்லாம் சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான். ஏன்னா அவர் ஆட்சி வக்ரத்துல போகும் பொழுது இங்க உங்க பிள்ளைகளுக்கு 7ஆம் இடத்துலதான் அவர் ஆட்சி வக்ரமாகி உட்கார்றாரு. அப்ப ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அந்த தடை நீங்கும். இதனால் வரைக்கும் இருந்த நோய், அதாவது என்ன காரணம், எல்லா ரிசல்ட்டும் நல்லா இருக்குமாங்க டாக்டர், ஆனா எனக்கு வலிக்குது, எனக்கு வலி வேதனையா இருக்கு, அதுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உடம்பும் பாத்தீங்கன்னா மிஷினரி மாதிரி சிஸ்டமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு இதுல எந்த இடத்துல பழுது ஏற்படுதுன்னு நம்ம செக் பண்ணாலும் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு உடல் பழுதை கண்டுபிடிக்க முடியாம வச்சிருக்கோம். இனிமேல் அதுல இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மேஷ ராசிக்கு. அதே நேரத்துல பிள்ளைகள் மூலியமாக நிறைய உங்களுக்கு வேலைகள் சேரும்.
அதாவது பிள்ளைகளை காலேஜ் போய் சேர்க்கணும், இல்லை ஹாஸ்டல்ல போய் சேர்க்கணும், இல்லை வெளிநாட்டு போறதுக்கு பேங்குக்கு அலையணும், அதுக்குள்ள இதெல்லாம் காலேஜ்ல போய் வாங்கணும் அந்த சர்டிபிகேட்லாம் அப்படின்னு பிள்ளைகளுக்காக நீங்க நிறைய அலையுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். பிள்ளைகள் நல்ல வேலையில போய் அமருவார்கள். மேஷராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் நல்ல வேலையில போய் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆனி மாதத்திலையும் ஆவணி மாதத்திலையும் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா சூரிய பகவான் 5ஆம் அதிபதி அவர் போய் 3லையும் அவருடைய வீட்டுல சிம்மத்துல ஆவணி மாதம் வந்து உட்காரும் பொழுது ரொம்ப அருமையா இருக்கும். மேஷராசிக்காரர்கள் பிள்ளைகளால் பெருமிதப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்கம் இதையெல்லாம் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வையாக குரு ராகுவை உங்க சந்திரன் உங்க ராசி அதிபதியோட இருந்து பார்த்து கொண்டு இருந்த வேளையில் அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்தது. அதனால அது இங்கே 7ஆம் இடத்துல கேது வேற, அதனால அது கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளார நிறைய பிரிவினைகளையும் பம்பு வழக்குகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அதையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சனி வக்கரம் தரப்போகிறது. அதே நேரத்தில் இந்த ராசி மேஷ ராசிக்கு 4ஆம் அதிபதி தான் உங்க ராசியில வந்து சந்திரன் வந்து அமர்ந்திருக்கிறார். மேஷராசிக்காரர்களுடைய தாய்க்கு இது நாள் வரைக்கும் உடல் உபாதைகள் இவையெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். உங்களுக்கே இருந்திருக்கும், இவங்க தாய்க்கும் இருந்திருக்கும். அதுக்கு நல்ல மருத்துவர் நல்ல மருந்துக்கு இது பண்ணி அதுக்கு நல்ல ரெமடி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இப்பொழுது வரப்போகிறது. தொழில் வேலை இவற்றுக்கெல்லாம் ஒரு இடமாற்றமோ அல்லது வேற வேலைக்கு நீங்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இவையெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. அதனால அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காலகட்டத்துல. சரிங்களா? அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க தயவு செய்து ரொம்ப இது நாள் வரைக்கும் நல்லா தைரியமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதே தைரியத்தோடு இப்பொழுது செயல்பட வேண்டாம். ஆனா தைரியம் தன்னமேனிக்கு வந்துடும். ஆனா சுத்தி சுழட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. 8ஆம் இடத்தை ஆட்சி வக்ரத்தில் இருந்து சனி பகவான் பார்ப்பதனால் தேவையில்லாத அவப்பெயர் அவமானங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அசட்டு தைரியத்துல யாரையாவது நம்பி இறங்கி நீங்க வேலை பார்க்காதீங்க. உங்களை நம்பி நீங்க இறங்கி வேலை பாருங்க. அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடியது. அதை பார்த்துக்கங்க. சரிங்களா? திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை இதோ அதோ அப்படின்னு இழுபறியாக இது நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல ஒரு வேலை, நல்ல அந்த வேலை போனாலும் நமக்கு அந்த பணம் வரலையே அப்படிங்கிற அந்த கவலை இதெல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு, அதாவது நான் இன்னைக்கு வேலைக்கு சின்ன ரோல் கிடைச்சாலும் சின்ன வேலை கிடைச்சாலும் நான் போனா கை மேல பணம் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இவையெல்லாம் வரும். ஏன்னா லாபஸ்தானத்தில் ஆட்சி வக்கரமாக சனி அமர்ந்து குருவை பார்க்கும் பொழுது உங்க ராசியிலேயே சந்திரன் குரு இணைவு ஏற்பதனால் கொஞ்சம் நீங்க இந்த பேராசையை ஒதுக்கி வச்சுட்டு பெரிய உட்கார்ந்தா எடுப்பேன், பெரிய அந்த பெருசா இருந்தாதான் அந்த வேலையை நான் எடுப்பேன், பெரிய லெவல்ல தான் நான் போய் ஒரு நடிகையாகவோ அல்லது ஒரு ஹீரோயினாகவோ அப்படி நடிப்பேன் நானு அப்படியெல்லாம் இல்லாம ஒதுக்கி வைத்து கொண்டு வச்சுட்டு நமக்கு அந்த ரோல்ல நம்ம என்ன பெஸ்டா செய்ய முடியும்னு போங்க. கொடுக்குற வேலையை எப்படி பெஸ்டா பண்ண முடியும்னு யோசிச்சு செஞ்சீங்க அப்படின்னா இங்க இருக்க ராகு உங்களை ஒன்றும் பண்ணாது. அதை பார்த்துக்குங்க. குடம் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது சுய பரிகாரம். சரிங்களா? இன்னொன்னு, உங்களுடைய 11ஆம் இடத்துல சனி ஆட்சி வக்கரமாக அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த வேலையிலும் சரி, இல்ல சனி பகவான் பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் உங்களுடைய மூத்தவர்களை பற்றிய பெருமை பேசாதீங்க. என் அண்ணன் ரொம்ப நல்லவன், என் அண்ணன் எனக்கு சப்போர்ட்டா பண்ணுவோம், அது மாதிரிலாம் எதுவுமே பேசாதீர்கள். அடுத்தது, உங்களுடைய சித்தப்பா உங்களுடைய பெரியப்பா சித்தப்பாக்களுடைய உறவு முறை பற்றி பெருமை பேசாதீர்கள். உங்கள் லாபத்தை பற்றி பேசாதீர்கள். அதை முதல்ல எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. பெருமை பேசுறது அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அதனால அதையெல்லாம் நிப்பாட்டிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வக்ரமானது உங்களுக்கு நல்லது ஒரு பலன் கொடுக்குங்க. சரிங்களா? சரி, சனி பகவான் ஆட்சி வக்ரத்தில் அமரும் பொழுது இந்த 141 நாட்கள்ல ஒரு நாளாவதும் போய் சோழவந்தான் மதுரைக்கு இருந்து 27 கிலோமீட்டரில் குருவித்துறை போகும் வழியில் இருக்கக்கூடிய சோழவந்தான் அங்க ஒரு சனி பகவான் ஆலயம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஆலயம் எல்லாம் இல்ல, சின்ன ஆலயம். இந்த இதுல வீடியோல போட்டோ வரும், பாத்துக்குங்க. அவ்வளவுதான் கோயில்.
இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று ஒரு சிலையை வடித்து அங்க கும்பாபிஷேகம் பண்றதுக்காக கருவறையில கொண்டு போய் சிலையை வைக்கிறாங்க. வைக்க போற நேரத்துல அந்த வழியாக வந்த காஞ்சி மகா பெரியவர் அவர், அப்பா இது முருகன் சிலை இல்லப்பா, சனி பகவான் சிலை, இது கருவறையில் இதை வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு ஆசி வழங்கிட்டு அவர் போகிறார். அப்படி வந்த சனி பகவான் அடையாளம் காட்டி, முருகன் சிலை என்று சொன்னவர்கள் நினைத்து கொண்டிருந்தவர்கள் இல்லை இது சனி பகவான் என்று அடையாளம் காட்டி சென்றார் அந்த காஞ்சி மகாமுனி. சனி தோஷம் நீங்குவதற்கு உரிய ஸ்தலம். அதே நேரத்துல துளாராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய, துளாராசியில் இருக்கக்கூடிய விருச்சிகம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய துளாராசியில் இருக்கக்கூடிய விசாகம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலம் இந்த ஸ்தலம். அப்ப இந்த ஸ்தலத்துக்கு ஒரு சனிக்கிழமை காலையில அங்க இருக்கிற மாதிரி சென்று நீங்க வழிபாடு செய்துவிட்டு உங்க இல்லத்தில் உள்ள அத்துணை பேர்களுக்கும் அர்ச்சனை செய்துவிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் உங்க மேஷ ராசிக்கு பாதகஸ்தானத்தில் இருந்து கொண்டு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான், யாருக்கெல்லாம் சனி தசா சனி புச்சி நடக்குதுன்னு தெரியாது, ஆனா இங்க பாதகமான எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பதற்காக, குழந்தை பேரு கிட்டுவதற்காக, குடும்பத்தோடு நீங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இந்த சனி பகவானை சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். அடுத்த எந்த ராசி இதுவரைக்கும் நல்ல பலன்களை கொடுத்தது, சுமாரான ஒரு பலனை கொடுக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.